அந்த திருமுகப் பெருமானின் பேரன் சீமான் வந்து போராடி அது ஒரு தமிழன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை பாராட்டி பேசியுள்ளார். எங்கள் வள்ளுவ பெருமகனார், எங்கள் ஆதி மூதாதை உலக பொதுமறை வாழ்வியல் நன்னறி தந்த பெருமகனார், எங்கள் மறையோன் வள்ளுவ பெருமகனாருக்கு எந்த மாநிலத்திலேயாவது பொது விடுமுறை விட்டிருக்கியா? இல்ல. பெற்று தந்திருக்கியா? இல்ல. சரஸ்வதி பூஜைக்கு விடுமுறை, ஆயுத பூஜைக்கு விடுமுறை, விநாயகர் சதுர்த்திக்கு விடுமுறை, எல்லாத்துக்கும் விடுமுறை இருந்தது. எங்கள் இறை முருக பெரும்பாட்டனுக்கு விடுமுறை இருந்ததா? இல்ல. எப்ப வந்தது? அந்த திருமுகப் பெருமானின் பேரன் சீமான் வந்து போராடி அது ஒரு தமிழன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது வலியுறுத்தி அதை பெற்றுக் கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்கு. புரிஞ்சிருச்சா? நீ எந்த அளவுக்கு இருக்க? எஸ்டின்னு ஒன்னு இருக்கு, ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ். ஆதி குடி உன் குடி குறக்குடி. நாம் எல்லோரும் மான தமிழ் மக்கள் மறக்காமல் சொல்லணும், நாங்கள் எல்லோரும் குறப்பைய மக்கள் தான். குறவர் குடியில் இருந்துதான் இத்தனை குடி. அந்த குறவர் குடி ஷெட்யூல் ட்ரைப்ஸ், குறவர் இருளர் எவனுக்காது இன்னைக்கு வரைக்கும் காட்டு நாயக்கர் அந்த சாதி சான்றிதழ் வாங்க முடியல. குறவர்களுக்கு சாதி சான்றிதழ் இல்லை. உங்கள் மகன் சீமான் வந்து இதே திருவண்ணாமலையில போராடி 3000 குறவர் பிள்ளைகளுக்கு சாதி சான்றிதழ் வாங்கி கொடுக்கிற நிலைமையில இருந்தா இந்த திராவிட நிலைநாட்டிய புடுங்கின சமூக நிதி என்னன்னு நீ பார்த்து ஒண்ணும் கிடையாது. குடும்ப அட்டை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.